தனுஷ் எழுதி இயக்கி முடிச்சிருக்கிற படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் தான் இட்லி கடை. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படமாக இருந்தாலும் கூட அது காதல் கதை. ஆனால் இட்லி கடை பார்த்தீங்கன்னா ராயன் ஸ்டைலில் ஒரு அதிரி புதிரியான ஆக்ஷன் படமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பவர் பாண்டி மாதிரி ஒரு அழுத்தமான கதை உள்ள படமாகவும் இருக்கும் அப்படின்னு தான் தகவல் வருது. இப்போது இட்லி கடை அப்படின்னு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இப்படி ஒரு டைட்டில் தேர்ந்தெடுத்ததுக்கு அவரை பாராட்டலாம். ஏன்னா கமர்ஷியல்னு சொல்லிட்டு எதோ டைட்டில் வைப்பாங்க. ஆனால் இட்லி கடைங்கிற அந்த கதையோட அழுத்தம் என்னவோ அதை டைட்டிலாக வச்சுருக்காரு. கதையோட அந்த மையம் என்ன, கதைக்களம் என்ன அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஒருவேளை நம்ம தனுஷ் அவர்களுக்கு இதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்களில் இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் அந்த படங்களுக்கு அப்படி தான் டைட்டில் வச்சிருக்க மாட்டார் அப்படி தான் நமக்கு தோணுது. உதாரணத்துக்கு அவர் இயக்குனராக இல்லை, அதனால் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்க மகன் அப்படிங்கிற படத்தில் அவர் நடித்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை தான் வச்சுருப்பார். ஒருவேளை தங்கமகன் டைம்லேயே அவருக்கு இந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது, நாம் கொஞ்சம் இறங்கி அடிக்கலாம், நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம், அதால் இந்த கமர்ஷியல் விஷயங்களுக்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அதற்கு பிரியாணி கடை அப்படிங்கிற டைட்டில் வச்சுருப்பார். அதே மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த ஜகமே தந்திரம் படத்துக்கு முதல்ல அவர் புரோட்டா மாசா ஒரு புரோட்டா கடை வச்சுப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது பரோட்டா கடை அப்படிங்கூட டைட்டில் வச்சுக்கலாம். பட் அது மட்டுமே கதை கிடையாது. பரோட்டா மாசா இருக்கிற நம்ம தனுஷர்கள் எப்படி லண்டன் போய் தெரிக்க விடுறாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம பெருசாக சொல்ல முடியுது. ஆனால் தனுஷர்கள் இப்போ பாருங்கள், ராயனில் ஃப்ரைட் ரைஸ் வச்சு கடையாக வச்சு துவம்சம் பண்ணார், ஓகேங்களா. ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு அதில் என்னென்ன பிரச்சனை வருது, அண்ணன் தம்பிக்குள்ளேயும் எப்படிலாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இட்லி கடை அப்படின்னு டைட்டிலே எப்படி வச்சனால படம் முழுக்க பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பயனுள்ள படமாக தான் இருக்கும். அதை சுற்றி தான் கதையும் இருக்கும். குறிப்பாக ராஜ்கிரனும் சேர்ந்ததால் இந்த படத்துக்கோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தனுஷ் அவர்கள் அடுத்ததாக என்ன படம் எடுக்க போகிறார், அது என்ன கடையை மையப்படுத்தி இருக்க போகுது, கதைக்களம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு.